குடிநீர் கேன் நிறுவனங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் பாதிப்பிற்கு ஆளாகி உள்ளனர். மெட்ரோ குடிநீரை கேன்களில் நிரப்பி அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நிலையும் உருவாகி உள்ளது. கேன்களில் அடைத்து விற்கப்படும் குடிநீர் தரமற்று இருப்பதாக கூறி தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. இதையடுத்து சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடையில்லா சான்று வாங்க வேண்டுமென உத்தரவிட்டுள்ளது. சான்று இல்லாமல் செயல்பட்ட நிறுவனங்களுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. இதையடுத்து மற்ற குடிநீர் நிறுவனங்களும் 4 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் குதித்துள்ளன. இதனால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் கேன் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் குடிநீர் கேன் 70 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சிலர் சாதாரண மெட்ரோ குடிநீரை கேன்களில் நிரப்பியும் விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் கடும் அதிருப்திக்கும் அவதிக்கும் ஆளாகி உள்ளனர். கேன் தண்ணி விலை ஜாஸ்தியா இருக்கனால இப்ப மெட்ரோ வாட்டரும் வரமாட்டேது யூஸ் பண்றதுக்கு. சமையலுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, குடிக்க கஷ்டமா இருக்கு, இன்னும் தண்ணியில ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேன் தண்ணி வாங்கிட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு 4 நாட்களாக எங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருக்குது. அப்போ நாங்க 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்து இப்போ வந்து 60 ரூபாய் 80 ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு அரசாங்கத்து மூலியமா ஒரு நல்ல தீர்வு கிடைச்சா நல்லா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். பெட்டி கடைகளில் விற்கப்படும் குடிநீர் பாக்கெட்டுகளுக்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதிப்படும் நிலையில் கேன் வாட்டரை தயாரிக்கும் நிறுவனங்களில் தினக்கூலிக்கு வேலை செய்யும் ஊழியர்கள் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவதாக கூறினர். 3 நாளா இந்த தண்ணீர் தட்டுப்பாடு வந்து ரொம்ப மிக அதிகமா இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேனை வச்சுட்டு இரவு நேரங்களில் கூட சுத்திட்டு இருக்காங்க. இதே நீடிச்சுனாக்கா இது மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இது அரசாங்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக கூட ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தண்ணி கம்பெனி 6 நாள் மூடி இருக்கு சார். 6 பேர்கிட்ட வேலை செய்யறோம் சார். நாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க பட்டினியும் பசியமா இருக்கோம் சார். நாங்க எங்க சார் போறது? சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை பெரும்பான்மையானோர் கேன் குடிநீரை மட்டுமே பயன்படுத்தி வருகின்றனர். அவர்களால் சாதாரண குடிநீருக்கு மாற முடியாததால் கடும் அவதிக்கு ஆளாகி உள்ளனர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் திங்கள் முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக கேன் குடிநீர் தயாரிப்பாளர்கள் அறிவித்துள்ளனர். இதனால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்ற அச்சம் எழுந்துள்ளது.